உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் Zurich eFly. உலகின் எப்பகுதிக்கும் விமான சீட்டுகள் வழங்குவோர். விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை eFlyயில் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு வேளைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. eFly லங்ஸ்ட்ராச 214 8005 Zurich. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து ஊடகவியலாளர் ஷன் தவராஜா அவர்களோடு பேசுகின்றோம். வணக்கம் ஊடகவியலாளர் ஷன் தவராஜா அவர்களே. வணக்கம் எஸ்.கே. ராஜன் அவர்களே. இப்பொழுது நாங்கள் இந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நாள் என்பது உண்மையிலேயே நாங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி மகிழ்வோடு பேச வேண்டிய நாள் தான். இருந்தாலும் கூட அவ்வாறு பேச முடியாத ஒரு நிலை சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே புத்தாண்டு பிறந்து 1:30 அளவில் ஏற்பட்டு விட்டதாக தகவல்கள் உலகெங்கும் பரவியிருக்கின்றன. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்து இந்த அனர்த்தம் தொடர்பாக தரக்கூடிய தகவல்கள் எவை? சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய பிரெஞ்சு மொழி பேசுகின்ற மாநிலமான கண்டோன் வலே மாநிலத்தில் உள்ள பனிச்சறுக்கு விளையாட்டுக்கு பேர் போன கிரான்ஸ் மோன்டானா என்னும் நகரத்திலே உள்ள ஒரு பாரில் தான் இந்த அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது. அதிகாலை 1:30 மணி அளவிலே புத்தாண்டு கொண்டாட்டங்களிலே ஈடுபட்டிருந்த இளையோர்கள், குறிப்பாக 16 முதல் 25 வயது வரையான இளையோர்கள் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திலே ஈடுபட்டிருந்த அந்த வேளையிலே ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே எவ்வாறு இந்த விபத்து நடைபெற்றது என்பது தொடர்பான விவரங்கள் இன்னமும் முறையாக உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. இந்த தீ விபத்திலே 40 பேர் வரை மரணம் அடைந்திருப்பதாகவும் 115 பேர் வரை காயங்களுக்கு இலக்காகியுள்ளதாகவும் அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த காயமடைந்தவர்களிலே பெரும்பாலானவர்கள் மோசமான காயங்களுக்கு இலக்காகி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இது தொடர்பாக இதுவரை அரசாங்க தரப்பிலிருந்து 2 ஊடக சந்திப்புகள் நிகழ்த்தப்பட்டு விட்டன. சுவிட்சர்லாந்து நேரப்படி பிற்பகல் 5:15 மணி அளவிலே சுவிட்சர்லாந்து சமஷ்டி ஜனாதிபதி கை பார்மிலன் தலைமையிலே ஒரு ஊடக சந்திப்பு நடந்து இந்த விபத்து தொடர்பான விஷயங்களையும் அது தொடர்பான மற்றைய தகவல்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை தரப்பினுடைய தகவல்களின்படி இந்த சம்பவம் ஒரு விபத்து என்றே அவர்கள் இதுவரை கருதி வருகின்றார்கள். ஒரு நாச வேலையாக இது இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதாக அது சொல்லப்படுகின்றது. ஆங்கிலத்திலே ஃபிளாஷ் ஓவர் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பாவித்து ஒரு மூடப்பட்ட இடத்திலே ஒரு தீ உருவாகும் போது அது அங்குள்ள தீ பரவக்கூடிய பொருட்களிலே பட்டு ஒரு பயங்கர வெடிப்பாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அதுவே தான் இந்த சம்பவத்திலே நடந்திருப்பதாக தெரிய வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக நேரடி சாட்சிகள், அந்த சம்பவத்திலே உடனிருந்தவர்கள் அல்லது இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு நடைபெற்ற அந்த பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருந்தவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள். அது மாத்திரமல்ல, அந்த இறுதி நேரத்திலே அந்த கூரையிலே அந்த இவர்கள் கொண்டாட்டத்திலே ஈடுபட்டிருந்தவர்கள் கூடியிருந்த அந்த பார் உணவகத்தினுடைய கூரையிலே பரவியிருந்த தீ தொடர்பான காணொளி கூட வெளியாக இருந்தது. அவர்களுடைய கருத்தின்படி, அதாவது நேரடியாக கண்டவர்கள் அல்லது அந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கே காப்பாற்றுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டவர்களுடைய கருத்தின்படி இந்த தீ என்பது ஷம்பைன் போத்தலை திறக்கின்ற பொழுது கையிலே இருந்த மெழுகுதிரியிலே அந்த இருந்த தீ ஷம்பைனிலிருந்து வெளிவந்த அந்த வாயுவோடு சேர்ந்து கூரைக்கு பரவி அப்படித்தான் இந்த சம்பவம் நடந்ததாக அவர்கள் கூறி வருகின்றார்கள். உண்மையிலே அதுக்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிய வருகின்றது. இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த பார் உணவகத்தினுடைய
கீழ்த்தளத்தில் தான் இந்த முதல் தீ பரவி இருக்கின்றது. அந்த தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படாத சூழ்நிலையிலே அந்த வெடிப்போடு சேர்ந்து மேல் தளத்துக்கும் பரவி பெரும்பாலான நூற்றுக்கணக்கானோர் காயங்களுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய வரலாற்றிலே மிக மோசமான ஒரு அனர்த்தமாக இது வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. 1:30 நீங்கள் கூறியது போன்று அதிகாலை 1:30 இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. 2 நிமிடத்திலேயே காவல்துறையினர் அங்கே வந்து விட்டார்கள். அதே போன்று உயிர்காப்பு பணியாளர்களும் உடனடியாக விரைந்து வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக அயலில் இருந்தோர் இந்த காப்பாற்றுகின்ற வேலையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். காயப்பட்டவர்களை கொண்டு வந்து வெளியிலே கிடத்தி அவர்களுக்கு முதலுதவி உட்பட பல வசதிகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த மொத்தமாக இந்த மீட்பு பணியிலே உயிர்காப்பு பணியிலே 150 வரையானோர் பங்கு கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 13 உலங்க வானூர்திகள், 40 ஆம்புலன்ஸ் வண்டிகள் சேவையிலே ஈடுபடுத்தப்பட்டு காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கும் இறந்தவர்களுடைய உடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கும் எடுத்துச் செல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த காயமடைந்தோரிலே ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று பெரும்பாலானவர்கள் மிக மோசமான காயங்களுக்கு ஆளாகியிருக்கின்றார்கள். அதில் 80 பேர் வரையானோர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் இருந்த மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். தொடர்ந்து மிக மோசமான காயங்களுக்கு உள்ளானவர்கள் ஜூரிக் மற்றும் லவுசான் நகரில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 60 பேர் வரையானோர் அந்த சம்பவம் நடந்த மாநிலத்தில் உள்ள சியோன், தலைநகரான சியோன் என்கின்ற நகரிலே உள்ள மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 22 பேர் லவுசான் நகருக்கு உள்ள மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஏனையோர் சூரிக் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையிலே பிரெஞ்சு மொழி பேசுகின்ற பிராந்தியத்திலே இந்த தீக்காயங்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கின்ற ஒரு மருத்துவமனையாக லவுசான் மருத்துவமனை விளங்குகின்றது. அதே போன்று சூரிக் மாநிலத்திலே ஜெர்மன் மொழி பேசுகின்றவர்களுக்கான இந்த தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவமனையாக சூரிக் மருத்துவமனை விளங்கி வருகின்றது. இப்பொழுது இந்த மரண விவரங்கள், காய விவரங்கள் தொடர்பாக இன்று சுவிஸ் நேரம் மாலை 5:15 நடத்தப்பட்ட இந்த ஊடகர் சந்திப்பிலே இந்த விவரங்கள் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இத்தாலி வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ டஜானி வெளியிட்ட ஒரு தகவல் வெளியாகிருக்கின்றது. அவர் 47 வரையானோர் இந்த விபத்திலே இறந்திருக்கலாம் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதேவேளை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த 16 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள், அவர்களும் இறந்திருக்கலாம் என்ற வகையிலே அவர் கூறியிருக்கின்றார். பொதுவாக அதிகாரிகளுடைய இந்த தகவல்களின் பிரகாரம் இந்த மரணத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றதை நாங்கள் இந்த வேளையிலே நினைவில் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஷன் தவராஜ் அவர்களே, நீங்கள் தெரிவித்த தகவல்களின்படி இது ஒரு நாசகார வேலை இல்லை என்பது ஓரளவுக்கு அங்கே ஒரு விபரீதமான விடயங்களுக்கு இது கால்கோள் இடவில்லை என்பதை புரிய வைக்கின்றது. ஆயினும் கூட ஒரு சந்தேகம் உங்களுக்கும் அது எழுந்திருக்கும். ஏனென்றால் ஷம்பெயின் உடைத்து அங்கே கொண்டாட்டம் நடத்துவது என்பது இது முதல் தடவையாக இருந்திருக்காது. இதற்கு முன்னரும் இவ்வகையான கொண்டாட்டங்கள் அங்கே நடைபெற்றிருக்கும். ஆகவே இம்முறை இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொழுது அவ்வாறு ஷம்பெயின் உடைக்கின்ற பொழுது அந்த மெழுகுதிரியில் இருந்த தீ, அதில் இருந்து வந்த அந்த தீயும் இந்த ஷம்பெயினில் இருந்து புறப்பட்ட வாயுவும் சேர்ந்து இப்படி ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா? ஆய்வாளர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்களா? இது நான் ஏற்கனவே கூறியதை போன்று அந்த நிகழ்விலே சம்பவம் நடந்த போது அங்கே இருந்தவர்களும் இந்த சம்பவம் நடந்ததை தொடர்ந்து உடனடியாக காயப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக வந்தவர்களும் தெரிவித்த கருத்து, அத்தோடு இறுதியாக கிடைத்த அந்த சம்பவ இடம் தொடர்பான காணொளி
இதைகளை வைத்துக்கொண்டு சொல்லப்படுகின்ற விஷயமே ஒழிய இன்னமும் உத்தியோகபூர்வமாக இது இன்னமும் எதுவும் சொல்லப்படவில்லை. உத்தியோகபூர்வமாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு விஷயம், இது நாச வேலை அல்ல, இது ஒரு இயற்கையாக ஏற்பட்ட ஒரு விபத்து என்பதாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது இது தொடர்பான விசாரணைக்காக சூரிக்கில் உள்ள நிபுணர்கள் அங்கே சம்பவ இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அது ஒன்று. இரண்டாவதாக இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். அதாவது ஒரு இடத்திலே தீப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இருந்தால் அந்த இடத்திலே தீயை அணைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது முறையாக செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த விபத்தை தொடர்ந்து. ஏனென்றால் இந்த பாரினுடைய உரிமையாளர் அதற்குரிய தயார் நிலையில் இருந்தாரா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. பொதுவாக ஒரு விஷயம் இருக்கின்றது என்னென்றால், மூடப்பட்ட அறைகளிலே விபத்துகள் சம்பவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது. என்றால் இப்பொழுது இது ஒரு மிகவும் குளிரான ஒரு காலநிலை, பூஜ்ஜியத்துக்கு கீழே இந்த குளிர் நிலவுகின்ற இந்த வேளையிலே மூடப்பட்ட அறைகள் என்பதும் அதிகமானோர் நெருக்கமாக இருந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையிலே இருக்கின்ற விஷயம் என்பதும், இளையோர்கள் எப்பொழுதும் சாகசங்களிலே விருப்பமுள்ளவர்கள், அவர்கள் சில வேளை இந்த பட்டாசுகள் உள்ளிட்ட சில வெடிபொருட்களை அங்கே வைத்திருக்கலாம் என்பது போன்ற சந்தேகங்களும் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் முடிவாக எதுவுமே சொல்லப்படவில்லை. இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் கூட இது தொடர்பான தகவல்கள் இன்னமும் சரியாக வெளியிடப்படவில்லை. ஜனாதிபதி உட்பட அதிகாரிகள் இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி இருந்தார்கள். அவர்களும் கூட இந்த விபத்துக்கான எந்த ஒரு தீர்க்கமான காரணத்தையும் சொல்லவில்லை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சம்பவம் நிகழ்ந்ததும் பிரான்ஸ் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் அவர்கள் தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்திருக்கின்றார். காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார். இதனை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதுவாக இருந்தாலும் சுவிட்சர்லாந்து நாட்டிலே கட்டுப்பாடுகள் மிக கடுமையானவை. சாதாரண விடயங்களுக்கு கூட கட்டுப்பாடுகளை மிக கடுமையாக கடைபிடிக்கின்ற ஒரு நடைமுறை சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருக்கின்றது. அப்படியான ஒரு நாட்டில் நீங்கள் தெரிவித்தது போல ஒரு தீ ஏற்பட்டால் அதனை கட்டுப்படுத்துவதற்கான கருவிகள் அங்கு இல்லாமல் இருந்திருக்குமா என்ற ஒரு பாரிய கேள்வி எழுப்பப்படுகின்றது. இந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகின்ற விசாரணைகள் மூலமாகவும் ஆய்வுகள் மூலமாகவும் தான் தெரியவரும் என்பது உண்மை. இந்த சம்பவங்கள் தொடர்பாக தாங்கள் தேடித்தந்த தகவல்களுக்கு மிக்க நன்றி ஷன் தவராஜா அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம். உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் ஜூரிச் இ-ஃப்ளை. உலகின் எப்பகுதிக்கும் விமானச் சீட்டுகள் வழங்குவோர். விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை இ-ஃப்ளையில் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு வேளைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இ-ஃப்ளை, லங்ஸ்ட்ராச 214, 8005, ஜூரிச்.